பார்ட்ஸ் ஸ்பெஷல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வெர்ப். அட்வெர்ப் அப்படின்னா வினை விருச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அட்வெர்ப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அளவில் எந்த அளவுக்கு, எப்படி, எங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் மேனர். மேனர் அப்படிங்கிறது ஒரு செயல் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத இது விளக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்லோலி, ஃபாஸ்ட், குயிக்லி, வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கவ் வாக் ஸ்லோலி, பாஸ் அதுவாக நடக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த லயன் ரன்ஸ் ஃபாஸ்ட், சிங்கம் வேகமாக ஓடியது. மூணாவது பார்த்தீங்கன்னா வெல், த பிளேடு வெல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனரை குறிக்கிறதாகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் டைம். அட்வெர்ப் ஆஃப் டைம்னா அதாவது நம்ம இந்த செயல் எப்போது நடக்கிறது என்பதை பற்றி குறிக்கிறது பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு டுடே, நவ், டெய்லி, ஹீ வில் கம் டுமாரோ, அவன் நாளை வருவான். இட் இஸ் ரெய்னிங் நவ், மழை இப்போது பெய்கிறது. ஐ எக்ஸசைஸ் எட் எவ்ரி டே, நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன். இந்த மாதிரி வந்து டைமை பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறப்ப அந்த செயல் எங்கே நடக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரு, ஹியரு, அப் அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே, இங்கே, மேலே. த பாய் ஆர் வெயிட்டிங் தேர், சிறுவர்கள் இங்கே எழுதுகிறார்கள். யூ சிட் ஹியர், நீ இங்கே உட்கார். த பேர்ட்ஸ் ஃப்ளீ அப், பறவை மேலே பறந்தது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் அட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் டிகிரி. அட்வெர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு காட்டும்போது ஒரு செயல் எந்த அளவுக்கு நடக்கிறது என்பதை காட்டுறது. இது வந்து இப்போ கம்ப்ளீட் முழுவதுமாக நடந்தது, இல்லை மிகவும், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெரி கம்ப்ளீட்லி, மிகவும் முழுவதுமாக. த ஃபுட் இஸ் வெரி டெலிசியஸ், இந்த உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது. த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட், வேலை முழுவதுமாக முடிந்தது. இந்த மாதிரி வந்து மீன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் டிகிரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்க்கும் அட்வெர்புக்கும் என்ன ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லி விவரிக்கும். அதாவது நவுனை வந்து இது வந்து விவரிக்கும். பியூட்டிஃபுல் ஹவுஸ், அது வந்து ஹவுஸ் வந்து அழகாக இருக்குன்னு சொல்கிறோம், இது ஒரு அழகான வீடு. அட்வெர்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வினைச்சொல்லி விவரிக்கும். ஷீ ட்ரீ பியூட்டிஃபுல்லி, அவள் அழகாக வரைந்தாள்.